ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தி மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வாங்கியிருக்க மத்தி மீனில் எப்பயுமே கொஞ்சம் தூசியாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மீனில் செதில் செதிலாக இருக்கும். அந்த செதிலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் காட்டுறேன். பாருங்கள் இப்படி எடுக்கும்போதே அதோடைய செதில் செதில்லாம் வருது இல்லையா? இதை ஃபுல்லாக ஒரு கத்தியை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணாலே போதும். அதில் இருக்கிற செதில் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அதில் இருக்கிற எல்லா செதிலுமே வந்துடும். மத்தி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, அவ்வளோதான். இப்போ இந்த செதிலெல்லாம் போயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மீனுக்கும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ அது மீனில் இருக்கிற எல்லா செதிலுமே எடுத்தாச்சு. இப்போ அது உள்ளே இருக்கிற அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம வெளியே எடுக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது மேலே இருக்கு இல்லையா? இந்த மேலே இருக்கிறத நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிறத நம்ம கையை விட்டு வெளியே எடுத்தோம்னாலே அது உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது இதை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு. உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா கழுவிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். எந்த ஒரு டஸ்ட்டுமே இருக்காது உள்ளே. இது உள்ளெல்லாம் நம்ம மசாலா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சிட்டா அவ்வளவுதான். சில பேர் இந்த மத்தி மீனுடைய வாலை கட் பண்ணிடுவாங்க. நான் கட் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். இப்போ உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் நீட்டாக இருக்குன்னு. இப்போது நம்ம இந்த கழுவி வச்சுருக்க மீனுக்கு மசாலா சேர்க்கலாம். என்னென்ன மசாலாங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு எலுமிச்சப்பழம், அதுக்கப்புறம் ஒரு தயிர், அப்புறம் ஜேபி மீன் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணீர். இப்போ ஒரு பவுலில் நான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இது கூட எக்ஸ்ட்ரா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிசையும் போது உதிரி உதிரியாக கிடைக்கும். அப்போ கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி விட்டுக்கிட்டோம்னா ஒரு பேஸ்ட் பதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கவனிங்க. பாருங்கள் இப்போ ஒரு பேஸ்ட் பதத்தில் இருக்கியா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை உள்ளே போட்டு நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். அந்த மசாலா நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. எதுக்காக நான் வாலை கட் பண்ணலை அப்படின்னா, நம்ம மீனை பொரிக்கும் போது அந்த வாலை பிடிச்சிட்டு நம்ம ஈஸியாக பொரிச்சிக்கலாம். அதுக்காக தான் நான் மீனை மீனோடைய வாலை நான் கட் பண்ணலை. நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்கன்னா தாராளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா மீனையுமே இதுக்குள்ளே போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இப்படி மசாலா தடவினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதை ஊற விடுங்க அப்படியே. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னோடய மீனை நல்லா கொஞ்சம் மசாலாலாம் உள்ளே எடுத்துருச்சு. இப்போ நான் பொரிக்க போகிறேன். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீனை போடுங்க. ஒரு 2 மீன் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பொரிச்சு எடுத்து பாருங்கள். மீனுடைய மசாலா பிரியாமல் வந்துடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற மீனையும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்படி மீனுடைய மசாலா பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், மத்தி மீன் ரெடி.